ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சீரக சம்பா ரைஸை வச்சு வெஜ் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். அதுவும் வந்து உதிரி உதிரியாக குலையாம வந்து எப்படி வந்து செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கைப்பிடி சோயா வந்து 15 மினிட்ஸ்க்கு வந்துட்டு ஊற வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த டம்ளரில் நான் 3 டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு 20 மினிட்ஸுக்கு. ஸோ நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு தாளிப்பெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டு அதோட வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிவிட்டு மசாலா வந்துட்டு பட்டை கிராம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா 2 பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கினதுமே அதோட வந்து இஞ்சி பூண்டு விழுதும் அதுக்கப்புறம் வந்து பட்டை சோம்பு ஏலக்காய் ஸோ அதை வந்து நல்லா அரைச்சி நான் எல்லாமே ஒட்டா போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துட்டு நல்லா வதங்கினதுமே வந்துட்டு ஒரு 2 பெரிய தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்துட்டு போட்டு வதங்குறதுக்காக உப்பு வந்துட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோட வந்து நான் மல்லி புதினா தழையும் வந்துட்டு போட்டு நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினதுமே நான் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடரும், ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூளும் போட்டு நல்லா அதோடவே சேர்த்து மசாலாவை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வதங்கினதுமே நாம் அதோட வந்து நல்லா சோயா வந்து ஊறிடுச்சு. ஸோ நல்லா கழுவி புழிஞ்சு எடுத்து அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டாணி அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸில் வந்து கேரட்டு பீன்ஸு ஸோ இதெல்லாம் நான் கட் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஸோ காய் வந்துட்டு நல்லா வதங்கினதுமே நாம் வந்து அதோட நல்லா அரிசியை வந்துட்டு ஒரு 2 டைம் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உடையாமல் ஸோ அதையும் நல்லா போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து பாய் வீட்டு மசாலா மாதிரி வந்துட்டு நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை மட்டும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஸோ அதை வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுட்டோம்னா டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு மேலே வந்து ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் வந்து தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சீரக சம்பா ரைஸுக்கு. ஸோ தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு தன்மைக்காக லெமன் வந்து ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சு விட்டுட்டு ஸோ உப்பு வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நாம் வந்துட்டு குக்கரில் போட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து 2 விசில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறமா வந்து நாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே லைட்டாக வந்துட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் உடையாமல். ஸோ நமக்கு வந்து உதிரி உதிரியான வெஜ் ரைஸ் வந்துட்டு ஸோ ரெடிங்க. ஸோ இதே போல் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வந்துட்டு அட்டகாசமாக இருக்கும். சீரக சம்பா ரைஸுங்கும்போது அந்த அரிசி ஸ்மெல்லில் வந்து நம்மளுக்கு பிரியாணி வந்துட்டு ரொம்பவுமே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஸோ இதே போல் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து உடனுக்குடனே வரும். ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.